ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை நம்ம மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையில் எங்கேனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வீடியோ நிறையாலாம் ஷூட் பண்ணல, சும்மா அங்கங்கே தான் நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ஃபோன் அலௌடு கிடையாது. அதுதான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வெள்ளனாவே கிளம்பியாச்சு. 7 மணிக்கெலாம் வந்து திண்டுக்கல்லில் பைக் ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம். இதில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போகும்போதே தான் விளாக் எடுத்தேன். திண்டுக்கல் டு ஆரப்பாளையம் அந்த பஸ்ஸில் தான் ஏறினோம். 1 to 1 தான் ஏறினோம். உள்ளே போய் சுற்றி வர்றதுலாம் ஏறல. 1 to 1 தான் ஏறினோம். ஆரப்பாளையம் வந்து இறங்கினோன்னா ஆரப்பாளையத்துலேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பஸ் இருந்துச்சு. பஸ் பிடிச்சி ஏறி இங்கே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி வாசல்லே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். அதான் கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கும் போல், கும்பாபிஷேகம் நடக்க போதா, அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அப்படியே மாலை வாங்கிட்டு உள்ளே சாமி கும்பிட போயிட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. அதனால் ஃபோன் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாமி கூட வேகமாக பார்த்துட்டோம். அன்னதானம் சாப்பிட்றதுக்கு தான் லேட் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு தான் திருப்பி நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு சந்தையா இல்லை மார்க்கெட் எப்பயும் போல் அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. காய்கறி பழம் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் பிடிச்சது அந்த ஃப்ரூட் ஷாப் தான். நிறையா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். திருப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமங்கலம் பஸ்ஸில் ஏறி திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். திருப்பரங்குன்றம் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் இறக்கி விட மாட்டாங்கல்ல, ஸ்டாப்லேயே இறக்கி விட்ருவாங்க. ஸ்டாப்லேருந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. முதல் படை வீடு. ஆனால் நான் இது வரைக்கும் அங்கே வந்ததே இல்லை. அங்கே பஸ் ஸ்டாப்லேயே இறங்கி உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம். வீடியோ கொஞ்சம் அங்கங்கே ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் நின்று ஷூட் பண்ணாமல் நடந்துக்கிட்டே அப்படியே கேமரா ஷூட் பண்ணிக்கிட்டே போனேன். நான் இவ்வளோ நாள் அந்த மலையில் மேலே தான் முருகன் கோயில் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன், பஸ்ஸில் போகும்போது பார்க்கும்போதெல்லாம். ஆனால் மலையில் கோயில் இல்லை, கீழே அடிவாரத்தில் தான் கோயில் இருக்கும் போல். அது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல. அப்புறம் நடந்து போனோடனே அந்த முன்னாடி ஆர்ச்சில் வந்துட்டு முதலாம் படை வீடு, திருப்பரங்குன்றம் முதலாம் படை வீடு அப்படின்லாம் போட்டிருந்துச்சு. நான் சரி இதுதான் என்ட்ரன்ஸ் போல், இதிலேருந்து மேலே ஏறி மலையில் கோயில் இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் என்ட்ரன்ஸ் என்னமோ இது ஓகே தான். ஆனால் கோயில் வந்துட்டு கீழேயே தான் இருந்துச்சு. அந்த ஆர்ச் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழேயே தான் இருந்துச்சு. மலையிலலாம் இல்லை. நான் மலையில் தான் கோயில் இருக்குன்னு பார்த்தேன். அது வெறும் பாறை தான். சரின்ட்டு நாங்களும் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா மணி 3:30 தான் ஆச்சு. 3:30க்குலாம் நடை சாத்தியிருந்தாங்க. 4 மணிக்கு தான் நடை திறப்பாங்களாம். பாருங்கள், நடை சாத்தியிருக்கு பாருங்கள். சரின்னு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். கூட்டம் நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமைனால கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு. சரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நடை திறந்தோன்னே சாமி கும்பிட்டுட்டு வந்துடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அங்கே திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆரப்பாளையத்துக்கு பஸ் ஏறி வந்தோம். ஆரப்பாளையத்தில் வந்து இறங்குனோன்னே ஆரப்பாளையத்துலேருந்து திண்டுக்கல்லுக்கு ஸ்ட்ரைட்டாக பஸ் இருந்துச்சு. பஸ் ஏறி வந்து திண்டுக்கல்லில் இறங்கிட்டு அப்புறம் ஸ்டாண்டில் பைக் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. அதனால் கடையில் எதுவும் சாப்பிடல. வீட்லேயே வந்து இட்லியும் கார சட்னியும் தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்